Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses, apply now. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 ஐ தொடர்பு கொள்ளவும். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமா ஹவர்ஸ்க்கு ஷாம்லாவோட ஒரு பெரிய வணக்கம். 10 மற்றும் 12ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண்களை எடுத்த மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்துற வகையில விஜய் அவர்கள் கல்வி விருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு 3ஆம் கட்டமா இந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழா ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்குது. காலையில இருந்து இங்க நிறைய மாணவ மாணவிகளும் அவங்களுடைய பெற்றோர்களும் வரத பார்க்க முடியுது. இங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிக கிட்ட நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். என் பேர் நவிதா. நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். நான் தளபதியோட பெரிய ஃபேன். தளபதி கிஃப்ட் கொடுக்கலான்னு கொண்டு வந்திருக்கேன். அம்பேத்கர் பிடிக்கும்ல, அம்பேத்கர் புக் கொடுக்கலான்னு கொண்டு வந்திருக்கேன். அவர்கிட்ட நான் போகணுன்னே நிறைய மார்க் எடுத்து கஷ்டப்பட்டு படித்தேன். எப்போ பார்க்கலாம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்போ பார்க்கலாம் தளபதி, எப்போ பார்க்கலாம் கனவான்னு புரியல. தளபதி ரொம்ப பிடிக்கும், எப்போ பார்க்கணும்னு இருக்குது. படிச்சது வந்து தளபதி சார் பார்க்கணுன்றதுக்காக தான் படிச்சு. இல்லை நான் படிப்பேன், ஆனால் கூட பார்க்கணும்னு தெரியறப்போ இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியாவது பார்க்கணும், அதை வின் ஆகணும், நிறைய போட்டு எல்லாம் இருக்கும்ல, அதில் வின் ஆகணும்னு நான் கஷ்டப்பட்டு படித்தேன். இப்போ அவரை பார்க்க போறேன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? என்ன பேசணும்? நான் ஸ்பீச் பேசுகிறேன், ரெடி பண்ணி வந்திருக்கேன். பேசும்போது பாருங்க சர்ப்ரைஸ் கண்டிப்பாக பேசுவேன். கிஃப்ட் கொடுக்குற புக்கு ஸ்பீச்சை பேசுகிற தளபதி பற்றி இல்லை. என் பேர் சுபஸ்ரீ. நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் வந்து 600க்கு 565 வாங்கியிருக்கேன். 94% 12th. கண்டிப்பாக 1 இயர் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம். அதுவும் சயின்ஸ் குரூப் வேறு. கண்டிப்பாக நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் கடந்து நல்ல மார்க் வந்திருக்கு. அதுவும் விஜய் சார் வேறு பார்க்க போகிறேன். அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ஃபோன் பண்ணும்போது நான் நம்பவே இல்லை. யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு தான் நினச்சேன். என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் யாரோ எனக்கு கால் பண்ணி அப்புறமா தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், ஓகே உண்மையாலுமே நான் வந்து கூப்பிட்ருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நான் வந்து இதே மாதிரி எல்லாருக்குமே எல்லா வருஷமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே மாதிரி என்கரேஜ் பண்ணி ரிவார்ட்ஸ் தரணுன்றது தான் நான் கண்டிப்பாக கேட்பேன். நான் அது வந்து இன்னும் கொஞ்சம் படம் நடிக்கலாம். இனிமேட்டு படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஜனநாயகனுக்கு அப்புறம் இன்னும் நிறைய படம் நடித்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அது பண்ணலாம். எனக்கு கில்லியும் துப்பாக்கியும் ரொம்ப பிடிக்கும். ரீசன்லாம் இல்லை, ஆனால் ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்டோரியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான். சஹானா வி. நான் புதுச்சேரியிலேருந்து வரேன். 495 out of 500. ஃபஸ்ட்டு பார்த்தப்போ நானே நம்பலை. ஏன்னா இவ்வளோ அதிகமாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. எஸ்பெஷலி தமிழ்லலாம் உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையிலே நம்ப முடியல. நான் இவ்வளோ நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவேன்னு நினச்சேன். ஆனால் விஜய் சார் மீட் பண்ணுற அளவுக்கு ஆகும்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் சின்ன வயசில் விஜயோட மூவிஸ் அதிகமாக பார்ப்பேன். அதனால வந்து என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஜாலியாக இருந்த டைம் அதெல்லாம் எனக்கு அதிகமாக ஞாபகம் வரும். எனக்கு வந்து கத்தி, தெரி, மெர்சில் அந்த டைம் மூவிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டாக லியோ வந்து ரொம்ப ஃபேவரட் மூவியாக இருந்துச்சு. கஷ்டமாக இருக்குது, ஆனால் இதுக்கப்புறம் அவர் இன்னும் ஹைட்டாக போவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். ப்ரிப்பேர் எதுவுமே பண்ணலை, பார்த்தாலே போதும், அதுவே சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் பேர் பத்மஸ்ரீ. நான் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதியிலேருந்து வரேன். என்னோட மார்க் வந்து 582. திருநள்ளாறு தொகுதியில் தான் நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது. விஜய் அண்ணாவை பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எப்படா பார்க்கணுன்னு இருக்குது. அந்த மாதிரி ஜாலியாக இருக்குது. ரெடி பண்ணியிருக்கோம். அங்கே நீங்கள் பாருங்கள், அங்கே நீங்கள் பார்த்து சர்ப்ரைஸ். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காகவே நான் மார்க் எடுத்த பிறகு ஐயா அண்ணனை பார்க்க போகிறோன்னு சொன்னால் இன்னும் ஜாலியாக இருந்துட்டு. எல்லா ஃபிலிம்ஸுமே ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலராக வாரிசு பிடிக்கும். அதில் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், காமெடியாக நல்லாயிருக்கும். விஜய் அண்ணா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே நல்லாயிருக்கும்.
அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் நிறையா நடிக்கணும், அரசியலும் நல்லா பண்ணணும், நடிக்கவும் நல்லா செய்யணும்னு ஆசையாக இருக்குது. என்னோட பேர் பிரியவர்ஷினி. நான் காரைக்கால் திருநள்ளா தொகுதியிலேருந்து வரேன். என்னோட வந்து 481 அவுட் ஆஃப் 500. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஃபஸ்ட் நான் என் பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் எங்கள் ஸ்கூலுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் சயின்ஸில் வேறு சென்டம் எடுத்திருக்கேன். எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாகவே இருக்குது. எஸ், அது ஒரு கஷ்டம்தான். எங்கள் அம்மா வந்து அட்டெண்டராக ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து டாக்டர் ஆகணும். என் பேர் கேஆர் சௌமியா. நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வெண்ணந்தூர்லேருந்து வந்தேன். 468. ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அதே டைம் நான் வந்து ஃபஸ்ட்டு விஜய் சாரை பார்க்கணுன்னு ஒரு மோட்டிவேஷன் எடுத்து தான் படித்தேன். அவர் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தார். அதனால் இப்போ வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். செம ஹாப்பியாக இருக்குது. பேசணும்னு நினச்சிருக்கேன். அது அந்த இடத்துல எனக்கு எப்படி நர்வஸாக இருக்குமா அது எப்படின்னு தெரியல. என்னால் முடியும், பேசுவேன். நான் 10th படிக்கிறேன். 499 அவுட் ஆஃப் 500. எஸ் மேம். அது நல்லா இருந்தது. அதை விட இந்த மூமெண்ட் ரொம்ப இதாக இருக்குது. விஜய் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் எஃபர்ட்லாம் ஜாஸ்தியாக போட்டோம். அதில் நடக்க போகுதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ் மேம். அப்படி இல்லை மேம், சின்ன வயசுலேருந்தே பண்ணுவேன். சாருக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டே பண்ணுவேன். ப்ரிப்பரேஷன் இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் பேசிட்டு போகலாம். அது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அவ்வளோக்கா எதுவும் பண்ணுறதில்ல மேம். எங்ககிட்ட இப்போ நடக்கிற கவர்மெண்ட்லேருந்து எங்ககிட்ட ஒரு விஷ் கூட யாருமே பண்ணல. சார் இவ்வளோ பண்ணுறாரு, கண்டிப்பாக நிறைய பண்ணுவார். அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அவரே தான் நல்லா பண்ண போதும். அதுவும் இல்லாமல் 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நடத்துகிறாரு. நான் இப்போ கரண்ட்டாக 11th படிக்கிறேன். 11th ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எஸ் மேம். எஸ் மேம். அவங்களால பண்ண முடியல, இவர் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது போல், அதனால சொல்கிறாரு. அவர் இப்படி பண்ணாதான் நாங்களாம் ஓட் போடுவோன்னு கிடையாது. அவங்களுக்கு எப்போவுமே எங்கள் ஓட்டெலாம் இருக்கும். இது வந்து அவர் எங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பண்ணுறாரு. இதை வந்து அவங்க பொலிட்டிக்கலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் தானே, நாங்கள் என்கரேஜ்மெண்ட் எடுத்துப்போம் மேம். எனக்கு கத்தி படம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் நார்மலாக கமர்ஷியல் ஹீரோவாக நடிப்பார் இவர். அந்த படத்தில் வந்து இவர் இவ்வளோ பெரிய ஹீரோ அதெல்லாம் தாண்டி அந்த ஜெயில் சீன்லாம் ஒன்று இருக்கும். அதில் வந்து ட்ரெஸ்லாம் இல்லாமல் கூட அவ்வளோ இது பண்ணி நடிச்சிருப்பார். அந்த எஃபர்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற ஃபிலிம்ஸ்லாம் விஜய்னா பெரிய ஆள், அவர் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மட்டும்தான் நடிப்பார், எமோஷனல் சீன்லாம் நடிக்க மாட்டார், ஆக்டிங்கே தெரியாதுன்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. அந்த படம் பார்க்க சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரியும். என் ஃபர்ஸ்ட் ஓட் இன்னும் வரல. எனக்கு 15 வயசு தான் ஆகுது. இன்னும் 3 வருஷம் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஓட்னா கண்டிப்பாக டிவி கேக்கு தான் பண்ணணும். இவ்வளோ வருஷமாக எஃபர்ட் போட்டிருக்காங்க. சினி இண்டஸ்ட்ரியில் அவர் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். பட் அதெல்லாம் தாண்டி நமக்காக தானே அவர் வராரு. அப்படி நினைக்கும் போது வி ஆர் ஹாப்பி ஃபார் தெம். எமோஷ்னலி கனெக்டட் மேம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அவர் பார்த்துட்ருக்கோம். மற்றவங்களாம் எப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. பட் ஃபிலிம்ஸ் மூலமாக அவரை பார்க்குறதா இருந்தாலும் வி ஆர் எமோஷ்னலி கனெக்டட் டு ஹிம். அதனால் எப்படி இருந்தாலும் சினி இண்டஸ்ட்ரியில் அவர் மிஸ் பண்ணுவோம். பட் எங்களுக்காக தான் அவர் பண்ணுறாரு. அவரையும் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மார்க் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு விஜய் சாரை மீட் பண்ண போகிறோம். ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா? அதெல்லாம் பேசணும் ஸ்டேஜ்லேயே இப்போது நிறைய
பேருமே வந்து விஜய் அவர்களை பத்தி நிறைய விமர்சனங்கள் சொல்றாங்க. ஆனா அவர் கல்விக்காக இப்படி ஒரு விஷயம் பண்றாரு. உங்களோட பார்வையில இந்த மாதிரி கல்விக்காக யாருமே வந்து செய்யறதில்ல. ஆனால் விஜய் சார் வந்து அதை செய்யறாரு, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். இப்போ விஜய் சார் கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மட்டும் வைப்பேன், நான் இந்த ஒரு விஷயம் செய்யுங்கன்னு கேட்பேன் அப்படின்னா அந்த மாதிரி அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். அவருடைய படங்கள் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரிக்கு போகிறதா சொல்றாங்க. அதை கேட்கும் போது ஆஸ் அ ஃபேனா இருக்கும். இல்லை சினிமா போனாலும் சிஎம்மா வராதுல, அதுவே வாய்ப்பு இன்னும் ஒரு சேஞ்ச் தேவை. நீங்க எந்த விஷயத்த மோட்டிவா வச்சு இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க? எனக்கு வந்து என் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, ஸ்கூலில் இருக்க எல்லாருமே சப்போர்ட்டு, டீச்சர்ஸோட சப்போர்ட்டு, அவங்க டீச்சிங் ஸ்டைல் எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு. சரி நம்ம இப்போ மார்க் எடுக்கணும் அப்படின்னு. இந்த மார்க் பார்த்தோன்னே என்ன தோணுச்சு? ஃபஸ்ட்டு மார்க்கு பார்த்தோன்னே எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் தோணுச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எப்படிமா இருக்கு? ரொம்ப நாளா பொண்ணு நினைச்ச மார்க் எடுத்திருக்காங்க, நம்ம நினைச்ச அளவுக்கு பொண்ணு வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஏன்னா 10th வந்தால் 11th அப்புறம் 12th ஸ்கூல் ஃபஸ்ட் வந்திருக்கா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னொன்று விஜய் சார் வந்து விஜய் அண்ணா வந்து இந்த மாதிரி ஒரு அவார்ட் கொடுத்துட்டு வந்து எஜுகேஷனுக்காக, நான் வந்து ஒரு டீச்சர், எஜுகேஷனுக்காக வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இதை கண்டினியூவாக அவர் வந்து பண்ணணுங்கிறது வந்து எங்கள் ரெக்வஸ்ட். டீச்சர்னும் போது எல்லாத்தையும் விட ஒரு ஸ்டூடெண்ட்க்கு என்ன தேவை அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ இப்போ விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஊக்குவிக்கிறது நம்ம என்கரேஜ் பண்ணுறாங்க. அது உங்களோட பார்வை இருக்கு. நிறைய பசங்க வந்து இப்போ இந்த அவார்ட் கொடுக்கறதுனால விஜயை பார்க்கணுங்கிறதே ஒரு பெரிய மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நிறைய படித்து மார்க் ஸ்கோர் பண்ணி இங்கே வரணும் அப்படிங்கிறது இதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷனான விஷயம்தான். என் பேர் வந்து எஸ் ஹேமலட்சுமி. நான் வந்து பாண்டிச்சேரி ஹேமலட்சுமி வரேன். என்னோட 12th மார்க் வந்து 593. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது விஜய் சாரை பார்க்க வந்துருக்கு. ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்கீங்களா? இந்த விஷயம்லாம் பேசணும் அப்படிங்கிறது? அப்படி இல்லை, யாரும் பார்க்கணும். என்ன விஷயத்துக்காக எஃபர்ட் போட்டு இந்த விஷயத்தை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும்? நல்ல ஒரு ஜாப் போகணும் அப்படின்ற உங்களோட ஃபியூச்சர் என்ன பிளான்? இன்ஜினியரிங். விஜய் அவர்களும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக ஒரு இப்போ வந்து படத்துல இருந்துலாம் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ அவர்கிட்ட போய் மேடையில் இந்த ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டை மட்டும் வைப்பேன் அப்படின்னு படமும் நடிக்கணும், பொலிட்டீஷியனாகவும் இருக்கணும். Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses, apply now.